beauties, welcome to Belle Lifestyle. இன்றைக்கி நம்ம ஒரு இயரிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ரீசெண்டாக டி நகரில் இருக்கிற டிஃபா ஸ்டோருக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண இயரிங்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு ஹால் மாதிரி காட்டுறேன். ஸோ உங்களுக்கும் என்ன மாதிரி இயரிங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்கும்ல, அதனால தான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பேக்கிங் பற்றி நான் சொல்லி ஆகணும். இட் வாஸ் ஆசம். அண்ட் அவங்க வந்து ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க எல்லா இயரிங்ஸுமே. நான் வெறும் இயரிங்ஸ் மட்டும் தான் வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு நெயில் பாலிஷ், அப்புறம் ஒரு நெயில் ரிமூவர் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இயரிங், ஜும்கா. இது வந்து எனக்கு இல்லை, என்னோடய அம்மாவுக்காக வாங்கினது. ஸோ இந்த ஜும்கா பார்த்திங்கன்னா ஒயிட் வித் கோல்டு காம்பினேஷனில் வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் டிஃபா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 2 ரேக்ஸுக்கு மேலே வந்து ஜும்கா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. லைக் ட்ரெடிஷ்னல் ஜும்காஸ், அதுக்கப்புறமா வந்து பிளாக் மெட்டல் ஜும்காஸ், அதுக்கப்புறமா அந்த மாதிரி செக்ஷன் வைஸ் வந்து பிரிச்சுருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இயரிங் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட். நான் இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் போடுவேன். ஜும்காஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல்ஸ் ஃபோக் ஸ்டைலில் அவ்வளோவா போட மாட்டேன். இந்த மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைலில் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பிளாக் கலரில் அந்த செயினோட டிசைன் பண்ணி செஞ்சுருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுவும் வந்து பிளாக் வித் கோல்டன். ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இப்போட்டிக்குள்ள ட்ரெண்டில் வர இயரிங் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஐஸ்கிரீம் ஜார் இயரிங். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் பிளாக் கட்டினல, ஸோ அதுலேயே வந்து க்ரே வாங்கினேன். பிளாக் இஸ் ஃபார் மை மாம் அண்ட் க்ரே இஸ் ஃபார் மீ. ஓகே, ஸோ இதுலேயே க்ரேவும் வாங்கியிருந்தேன். இதுவும் அந்த பிளாக்கும் வந்து சேம் டிசைன் தான், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து அரௌண்ட் 27 rupees வந்து வருது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் என்னோடய ஃபேவரெட். ஆப்வியஸாக ஃபேவரெட்டாக இருந்தால் தான் நான் வாங்குவேன், பிடிக்கலன்னா நான் வாங்க மாட்டேன். இது வந்து சில்வர் கலரில் இருக்குது. லைக் சுற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருக்குது. அண்ட் ரிங் மாடல், எனக்கு ரிங் மாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இயரிங் வந்து ரிங் மாடல். இது வந்து 50 rupees வந்து வருது உங்களுக்கு காஸ்ட். அண்ட் தென் திஸ் இஸ் ஃபார் மை மாம். இது வந்து வுட்டு மாதிரி இருக்குது, லைக் கார்ட்போர்ட் அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்குது இதில். ஸோ இது வந்து 69 rupees வருது உங்களுக்கு. இது வந்து ஒரு நல்ல டிசைன் வருது, நைஸ் டிசைன். ஐ லைக் திஸ், பட் ஐ டோன்ட் லைக் திஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கலரில் இருக்குது. இதுவும் பிளாஸ்டிக் இயரிங் தான். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு எல்லாமே பிக் இயரிங்ஸ் தான் போட பிடிக்கும். ஸ்மால் இயரிங்ஸே என்கிட்ட ஒன்று கூட கிடையாது. ஸோ இது வந்து ஹார்ட் ஷேப் இருக்குது, மேலே வந்து ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப் இருக்குது, கீழே 2 ஹார்ட்டின் ஷேப் இருக்குது. ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க மிடில். அண்ட் இதுவுமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் தான் வாங்கினேன், ஸோ அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்களும் போய் டிஃபா ஸ்டோர் விசிட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு கீழே வந்து 3 முத்து மாதிரி வருது, அது உள்ளே வந்து கல் இருக்குது. ஸோ இதுவும் உங்களுக்கு 50 rupees தான். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. பட் இந்த சில்வர் கலர் வந்து கருத்துருமா தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான் அவங்க பேக்கிங்கில் இருந்துச்சு. அந்த கவரில் வந்து தீஃபா அப்படின்னு எழுதியிருந்தது. அண்ட் கடையில் செம்ம கூட்டமாக இருந்துச்சு கைஸ். நான் உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே முடியல என்னால், அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு கடைக்கு. அண்ட் இதுதான் என்னோடய ரொம்ப 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 ஃபேவரெட். போன உடனே நான் இதுதான் எடுத்தேன். ஸோ இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸ்டார் ஷேப்பில் இருந்துச்சு அண்ட் ஹார்ட் ஷேப்பு, சர்க்கிள் ஷேப்பு, நிறைய ஷேப்பில் இருந்துச்சு. பட் எனக்கு ஸ்டார் வந்து பிடிச்சிருந்தது. இந்த இயரிங்கோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 69 rupees வரும். நான் எல்லா இயரிங்ஸோட காஸ்ட்டுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன், செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இயரிங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.